அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி, மிதுன ராசிக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு வந்து பாருங்கள், சனி உங்கள் ராசிக்கு சனி 8 மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். அஷ்டமாதிபதியாக வருவார், பாக்கியஸ்தானாதிபதியாக வருவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், கும்பராசியில் இருக்கார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ மீனராசிங்கும் போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமா வந்துடும். 10ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி வர்றாரு, அது குருவோட வீடு. முக்கியமாக சொல்லணும்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பாவ கிரகம். அவர் ஒரு சுப கிரகத்தோட வீட்டில், ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு டிராவல் ஆகுறாரு. அப்போ வந்து என்ன நடக்கும்? நல்ல பலன் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு கெட்ட கிரகம் நல்லவனோட வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணும்? நல்லவனாக மாறிடுவார். அப்போ சனி வந்து கெட்ட கிரகம், இயற்கை பாவ கிரகம். அப்புறம் நல்ல வீட்டுக்கு வரனால அவரும் நல்லவராக மாறனால நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும். ஒரு மார்ச் 29க்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா ஏற்கனவே பாருங்கள் 2020, 21, 22 மிதுனராசினியர்கள் படாத பாடு என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கூடாத எல்லா கஷ்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை, அசிங்க அவமானம், தலைமறை வாழ்க்கை, கடன் தொல்லையால் தலைமறை வாழ்க்கை, அடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க, யாருமே உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க, சொந்த பந்தாங்க நண்பர்கள் யாருமே உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் 2020, 21, 22 கண்டிப்பாக மிதுனராசினியர்கள் நடந்திருக்கும். 2020, 21, 22 உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். அஷ்டம சனியால் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், சில அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள், இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான சனி பயிற்சியாக நிச்சயமாக மிதுனராசினியர்களுக்கு அமையும். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார், 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ங்கிறது தர்மம், 10ங்கிறது கர்மம். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமாக சனி அங்கே வேலை செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதில் டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க சார் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் நல்லாயிருக்கும். சொந்த தொழிலை பெருசுப்படுத்துவீங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. ஒரு 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு சொந்த தொழில் என்ன அளவுக்கு பண்ணி பெருசுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் பண்ணிடுவீங்க, ஆரம்பிக்க முடியும் உங்களால். அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி அவர் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான். இப்போ தொழில் விஷயமா, வேலை விஷயமா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த காலகட்டங்களா, கவலையப்படாதீங்க. சரிங்களா? இப்போ 10ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறனால அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு உருவாயிரும். உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வச்சுருக்கேங்க சார், 4 வீலர் வச்சுருக்கேன், நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன், கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு இடித்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு அற்புதமான காலகட்டம், மிதுனராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்லாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கீழே வந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு சம்பளத்தோடு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கு ப்ரொமோஷன், உங்களோட திறமைக்கும் உங்கள் தகுதிக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு வேலையும், நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும், ப்ரமோஷன், இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திறமை வெளியே வருங்க, நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? பழைய சம்பள பாக்கி இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. 10ஆம் இடத்துல இருக்கார், கெடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிற சனி எப்பவுமே கெடுக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான், உங்களுக்கு ஒரு சேஃப்டி தான். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. மற்றபடி டிராவல், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொழில் விஷயமா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அந்த 2.5 வருஷத்துக்குள்ள எல்லாம் நடக்கும். 2025, 26, 27 நடுப்பகுதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு அது அளவே கிடையாது. எவ்வளவோ துன்பத்தை பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2020, 21, 22 அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருந்திருக்கும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரக்கூடிய சனிப்பயிற்சியாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்க.
ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? பயப்பட வேண்டாம். 10ல் சனி வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11ஆம் இடம், இந்த இடத்துக்கு சனி வர்றது ஒரு யோகம். அது 10ஆம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு குருவோட வீட்டில் வேற வர்றார். அப்போ பெரிய சோதனை துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் உங்களுக்கு. இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்கார். சனி வந்து ஒரு சேஃப்டியான அமைப்பில் இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு அப்பாவோட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. மூதாதையர்களோட சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, அந்த தந்தையோட சொத்து மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துலேயே நிறைய பிரச்சனை இருக்கும். அண்ணன் தம்பி தகராறு, குடும்பத்தில் அப்படி இப்படி அண்ணன் தம்பி தகராறு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அப்படி இப்படி நல்லா இருக்கும். இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். தந்தையோட சொத்து கைக்கு வரும். நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலையே கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறது எல்லாம் என்னெல்லாமோ எல்லாமே இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா இருக்குங்க. இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. மிதுனராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்கும். கெடுதல் பண்ணக்கூடிய சனி பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு சனி பயிற்சி தான் அந்த சனி பயிற்சி. எல்லா மிதுனராசினியர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 2.5 வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பயிற்சியாக தான் எல்லா மிதுனராசினியர்களுக்கு அமையும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது கோச்சார பலன். வான்மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். சனி வந்து அந்த அமைப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது சனி ஒரு இடத்துல இருந்திருப்பார்ல, அந்த சனி வந்து யாரோட சேர்ந்திருக்கார்? ஜாதகத்தில் யாரோட சேர்ந்திருக்கார்? யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க? சனி வந்து கெட்டு போயிட்டாரா, நீச்சமாயிட்டாரா, இல்லை உச்சமாயிருக்காரா, இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து சுத்தமாக கெட்டு போயிட்டாரா, இல்லை சுப கிரகங்களோட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்காங்களா, இல்லை 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரா, உங்களுக்கு கெடுதல் கொடுப்பாரா சனி? இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ ஒரு ராசியில் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. என்ன காரணம்னா அவங்கவங்க கர்ம அமைப்பு படி தான் சில விஷயங்கள் நடக்கும். போன பிறவியில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ, என்ன நல்லது கெட்டது பண்ணமோ, அதை வந்து இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் கர்மான்னு சொல்றாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் தான் சனி. அப்போ இப்போ நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன காலகட்டங்களில் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. வாழ்றதே நம்ம 7 நாளுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 9 கிரகம், ராகுக்கு எது நிழல் கிரகம். அதனால அது 2 இது கிடையாது. 7 நாட்குள்ள திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிரகத்துக்குள்ள தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த கிரகங்கள் நம்ம மனுஷனோட உடம்புல எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான், அதுதான் கர்மா பொறுத்து தான். அதனாலதான் முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவிக்கணும். சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவிப்போம். நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலகட்டம் என்னென்ன அனுபவிக்கிறோம், போன ஜென்மத்தில் என்ன பண்ணோம், இது எல்லாமே இந்த கர்மாக்குள்ள வரும். சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்றாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்றேன். இப்போ அந்த என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இனிமேல் எப்போ நல்லது நடக்கும், எப்போ கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்போ தொழில் பண்ணலாம், எப்போ பிஸ்னஸ் பண்ணணும், எப்போ கூட்டு தொழில் பண்ணலாம், திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைம்ல வரும், புத்திரபாக்கி எப்போ கிடைக்கும், எப்போ நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா, இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆகுமா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.